அஸ்ஸலாமு அலைக்கும். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் கூத்தூர் குறுக்கத்தி மெயின் ரோட்டில் அடக்கமாயிருக்கும் தீர்காய்ப்பு வழியுள்ளா சித்திக் முகமது சயீத் வழியுள்ளா ஜம்மன் பீமி அம்மா வழியுள்ளா ஆகியோரின் தர்கா ஷெரீஃபில் சுமார் 250 வருடங்களுக்கு மேலாக பரம்பரையாக கூத்தூர் ஜமாத்தார்களால் நடத்தப்படும் ஆபத்து சோறு என்னும் நிகழ்ச்சி எவ்வரிடத்தை விட இவரிடம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 1500 கிலோ காய்கறிகள், 250 கிலோ கறி இறைச்சி, 650 கிலோ அரிசி ஆகியவை பொதுமக்களிடம் வசூல் செய்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வருவதற்கான காரணம் என்னவென்றால், சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாக எங்களூரில் காலரா தொற்று என்னும் பெருநோய் தொற்று ஏற்பட்டு பல பேர் மரணித்து விட்டார்கள். இதை காரணமாக வைத்து 250 வருடங்களுக்கு முன்பாக சுமார் 1 மரக்கால் சோறு ஆக்கி ஏழை எல்லோருக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று வரை அந்த தொடர்கிறது. கடந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட எங்க ஒரு ஊரில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இறைவன் எங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் காப்பாற்றினார். இதற்காக வேண்டிய நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் ஜமாத்தார்கள் ஜாதி மத பேதமின்றி வந்து உணவருந்தி செல்கிறார்கள். சுமார் இதுவரைக்கும் தற்பொழுது மணி 1:30. இதுவரைக்கும் ஒரு 8000 பேர் உணவருந்தி சென்றிருக்கிறார்கள். இல்லையா, நான் பேசிட்டு போய் கேட்டேன். அதனால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கூத்தூர் ஜமாத்தார்கள், நிர்வாகத்தினர் மற்றும் கமிட்டியாளர்கள், குறிப்பாக கமிட்டியாளர் ஷேக் மீதீன், சர்புதீன், ரிஃபாயுதீன், மெய்தீன், பஹூர்தீன் ஆகியோர் நின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் ஜமாத்தார்களும் ஜாதி மத பேதமின்றி எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க? எப்படி சாப்பாடு அப்படி இருக்கு? எல்லாம் விருப்பமா இருக்குல்ல? நலமா செய்யறாங்க. சரி, ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த இது சாப்பிடுறீங்க? ஒரு 10 வருஷமா வந்து சாப்பிடுறேன். 10 வருஷம் சாப்பிடுறீங்க. எப்படி கூட்டம்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் கிடைக்குதா? எல்லாத்தையும் கிடைக்குது. சரி சரி சரி. ஆபசூர் பத்தி தெரிஞ்ச சொல்லுங்க. உங்க என்ன தெரியும் சொல்லுங்க. அவங்க இருக்கிறாங்களே, சகிதாக்கப்பட்டவங்க, அவங்க சரி பெரிய காரணம் உள்ளவங்க. சரி, என்ன வேண்டுதல் நினைச்சு இங்க சாப்பிடுறாங்களோ உடனே எல்லாம் நிறைவேறுது. சரி, இந்த ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் இங்க சாப்பிடுறாங்க. சரி, அதுதான் ஒரு பெரிய இது. சரி, இந்த ஆபசூர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆபசூர் சாப்பிடறதுனால வந்து நல்ல ஒரு அபிப்பிராயத்துல தான் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம் போயிடுன்னு, அதோட நல்ல ஒரு நமக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் சாப்பிடுறாங்க. அந்த பேர்ல எல்லாரும் இங்க வந்து வேண்டுதலுக்கா வந்து எல்லா மக்களும் இங்க சாப்பிடுறாங்க. ஆம்பளை எல்லாரும் வந்து எல்லா மக்களும் இங்க வந்து ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் சாப்பிடுறாங்க. சரி, ரொம்ப நன்றி. வணக்கம். உங்க பேரு என்ன? பாபு. இந்த ஆபசூர் எத்தனை வருஷமா பார்க்க வர்றீங்க நீங்க? எப்படி என்ன இருக்கு உங்களுக்கு? நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு. அந்த நலமா கவனிக்கிறாங்களா? சரி, ரொம்ப திருப்தியாக இருக்கீங்களா நீங்கள்? வேறு யார் வந்துருக்கு? உங்கள் பேர் என்னண்ணா? உங்கள் பேர் என்ன? சார்லஸ். உங்கள் பேர்? கதிரவண்ணா. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணா. பாபு. பாபு, நீங்கள் எத்தனை வருஷமா வந்து சாப்பிடுங்க? ஆபோசோட தெரிஞ்சு வந்து ஒரு 30 வருஷம் சாப்பிடுவீங்களா? சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவீங்க நீங்கள்? நீங்கள் உங்கள் பேர்? பாண்டியன். நீங்கள் எதுவும் சாப்பிடுங்க? நானும் சாப்பிட்றேன். நீங்கள் நீ எத்தனை வருஷம் சாப்பிடுறீங்க இந்த பாபு சோறு? நல்லா இருக்கா? சாப்பிடலாம். எப்படி இருக்கு? சரி சரி, ஓகே. காலமா சாப்பிட்றேன். அப்பா, உங்க பேரு என்ன? ஹர்னிஷா. அதான் ஹர்னிஷா. நல்லா இருக்கு சாப்பாடு? நீ உங்க பேர் என்னம்மா? ரேணுஷா. எப்படி சாப்பாடு எப்படி இருக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? நல்லா இருந்துச்சா? சரி சரி, இதுல நீங்க பார்ப்போம். உங்க பேர் என்னம்மா? தரணி. சாப்பாடு எப்படி இருக்கு? மட்டன்லாம் இருக்கா? எல்லாம் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு சாப்பாடுலாம்? இந்த என்ன சொல்லுங்க, கொடுப்பாங்க அவங்க. சரி, ஓகே. ரஞ்சித். உங்க பேர் என்னம்மா பாப்பா? பாஸ். உங்க பேரு? எப்படி இருக்கு சாப்பாடுலாம்? நல்லா இருக்கா சார்? வருஷம் வருஷம் வந்துருக்கீங்களா? சார் சரி, ரொம்ப சந்தோஷம் சார். என் பேரு குணா.
எத்தனை வருஷமான அந்த ஆப ஷூ சாப்பிடுறீங்க? நான் வந்து ஒரு 4-5 வருஷமா சாப்பிடுறீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஸ்ரீதேவி சரி, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் மனசு நிம்மதி. கடவுள் வந்து எல்லாரையும் நல்ல விதமா நம்மளை வச்சிருக்காங்க. அதனாலதான் உளுந்தடிச்சு விடாடுறோம். உளுந்தடிச்சு விட என்ன ஊர் நமக்கு சொந்த ஊர் ஆலியூர். அங்கே வந்துடுறீங்க? வந்து எங்க பாப்பா வர வேண்டியாலு பாப்பா எல்லாம் நான் வந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து வர்றோம். சரி சரி, ரொம்ப நன்றி. எந்த இதுவும் இல்லை, கடவுள் வந்து நம்மளை நல்ல வழியா வச்சிருக்காங்க. நிம்மதியான வாழ்க்கை. ஓகே, இதுதான் வேணும். சரி சரி. சப்ஸ்கிரைப் பண்ணவும், காமெண்ட்ஸ் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி. வளர்ப்பு